ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சோகம் கலந்த ஒரு சந்தோஷமான நாள். ஸோ வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது. ஆனால் அப்பப்போ வந்துட்டு இப்படி ஆகிடுது. ஓகே, அது எதனால, ஏன், என்ன, ஏதுன்றது வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கவலைக்கடம் பேக்ரவுண்டில் வந்து சேட் மியூசிக் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் காலைல இருந்து நான் ஒரு மாறிக்கிறேன் அழுதுருவேன். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இப்படி வந்து மிஸ்டர் ஜான் கிளின்டனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, ஆமாங்க, கண்ணில் தேங்கி நிற்கிது கண்ணீர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காரை விட்டுட்டு நம்ம புது கார் வந்து புக் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கிளம்புறோம். இன்றைக்கே காரை பிடுங்கி வாங்கிடுவோன்ற பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் காலையிலேருந்து சுற்றின்னுக்கிறாரு. இவருக்கு புது கார் மேலே ஆசை, பழைய காரை விடுறதுக்கும் வந்து மனசு இல்லை. அது நம்ம பிரச்சனை கொடுத்திருந்தா ஓகே கொடுத்துடலாம், அந்த இடத்துல நம்மளுக்கு என்னத்துக்குன்னு யோசிக்கலாம். நான் வந்து வாங்கினலேருந்து எனக்கு அது இல்லை ஒரு மாதிரி. ஆமாம், லக்கி. இவர் வந்து 23 ஏஜ்ல வாங்கினீங்களா? 23 24 வயசு. அது குட்டி வயசுல இருக்கும் போது நீங்க சொந்தமா சம்பாதிச்சு வாங்கின காரை விற்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்றேன். பட் வந்து இது வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பாசிட்டிவா எடுத்துக்கணும். லக்கி சாம் வந்து சின்ன கார்ல இருந்து பெரிய காரை அப்கிரேட் பண்ணி கொடுக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாம. நம்ம வச்சுக்கலாம் இல்ல. இவர் வந்து என்னன்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன காரும் வச்சுக்கணுமாமா, பெரிய காரும் வாங்கி வச்சுக்கணுமாமா, நாமெல்லாம் வந்து காருக்குள்ளே படுத்து தூங்கிக்கணுமாமா. அதான் நான் நைட்டே சொன்னேன், அவ்வளோ ஃபீலிங் இருந்தா தயவுசெய்து கார்லேயே போய் 10 ஏஞ்சி வாங்க வச்சுங்கிறேன். இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும், அந்த கார்ல கட்டி இந்த ரிப்பன் அப்படியே இருக்குது, அதை நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பெரிய கார்ல என்னப்பா ஏதோ பொண்டாட்டி போற மாதிரி ஃபீல். நான் போகும்போது கூட நீ இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்ட போலயே. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஃபீலிங் இருக்காதுப்பா. எனக்கெல்லாம் இருந்துச்சு. எங்க அப்பா எங்களோட 2 கார் விற்கும் போது எனக்கெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சோ இது வந்து பாய்ஸ் எப்படின்னா ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க அந்த பொருள் மேல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூர் ஃபீலிங். எனக்குமே அந்த ஃபீலிங் இருக்கு. ஏன்னா 1 இயரா 1.5 இயர்ஸா நாங்க வந்து இதுல பயங்கரமா டிராவல் பண்ணேன் நானும். எனக்கு ஒரு அடையாளம் ஒன்னும் சொல்லலாம் அந்த காரை. எனக்கு நான் சாதிச்சேன்னு கேட்டா இப்படி காட்டுவேன். நான் 23 வயசுல கார் வாங்கிக்கிறேன் ஓடு. அந்த கார் வாங்கினதுல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு நெகட்டிவிட்டி ஆயினது இல்ல, அந்த காருக்கும் எந்த பிரச்சனை ஆயினது இல்ல. இவரும் காரை நல்லா பாத்துக்கிட்டாரு, காரும் இவரை நல்லா பாத்துக்கிச்சு. சுத்தாத இடம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சுத்தாத இடம் இல்ல. பயங்கரமா சுத்தினோம் இங்க அங்கன்ட்டுன்னு. ஆஃப் ரோடிங் பண்ணிச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு அந்த காரு. ஸோ வேற என்ன வழி? இந்த மேடம் ஒத்துக்க மாட்டேன், ஒரு கார் வச்சுக்கலாம். ஆனால் முடியாது, நடக்காது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்களேன், புது காரும் வச்சுக்கணுமா பழைய காரும் வச்சுக்கணுமா? வீட்டில் எதுக்கு 3 காரு? 3 கார் வச்சுக்கிறேன். நீ என்ன மினிஸ்டரா என்ன? 3 கார் வச்சுக்க. நாங்களாம் வச்சுக்கூடாதா? வச்சுக்கூடாது. தனுஷ் கேட்குற மாதிரி தான் கேட்பேன் நான். ஏன் நாங்களாம் போயஸ் கார்டரில் வீடு கட்டக்கூடாதா? அந்த மாதிரி ஏன் நாங்களாம் 3 கார் வச்சுக்கூடாதா? வச்சுக்குவோம். அதுக்கெல்லாம் வந்து நேரங்கள் காலங்கள் வரும். தெரில இவன் வந்து இப்போ யாருக்கிட்ட போறான்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து காலையிலேருந்து சீக்கிரம் ஏஞ்சிட்டு, ஏன்னா ஒரு பேங்க் வேலை ஒன்றுக்குது, அது முடிச்சுட்டு நம்ம ஷோரூம் போயிட்டு புக்கிங் பண்ணலான்ட்டுன்னு. ஆனா காலையில இருந்து எனக்கு ஏதோ மூட் அவுட்டாவே இருக்குது. ஆமா, மூஞ்சி பார்க்க முடியல என்னால. எனக்கு மனசே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு. பட் இன்னைக்கு போவாது கார், ஓகேவா? அது போற டைம் வந்து பெரிய கார் வந்துரும். அப்போ வந்து உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியும். ஆனா இன்னைக்கு கொடுக்கிறது வேணா. எனக்கு கேட்டாங்க, நல்லா அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்களாச்சு ஷோரூம் காரனாச்சு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நான் கொடுத்துறேன். ஆமா, ஒரு நாள் விட்டுருங்க, நான் ஃபுல்லா இல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கொடுக்குறேன். நீ ஃபுல்லா உன்னை காரை வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு நாளைக்கு எத்தனாலும் கொடுத்துட்றேன். ஆயிச்சா? போலாமா? சும்மா கர ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாம் நான் தூண்டி விட்டு நல்லா வைக்கிறாங்க. நான் மனசு கல்லாக்கிக்கிட்டு நான் இன்னைக்கு போய் நிக்கிறேன். கல்லாக்கி போகணும்னு அவசியமா? வேணானா சொல்லிடுங்க. அப்ப நம்மளால பெரிய கார் வாங்க. நானா நினைச்சேன் புது கார் வந்தோட பழைய கார் ஹேண்டில் கொடுக்குவேன்னு நினைச்சேன். டக்குன்னு இன்னைக்கு கொடுக்குறேன். எனக்கே ஷாக், எனக்கே பெஜாராகுது. போட ஒன்னே இல்ல, அந்த காரை வச்சு அந்த கார் வாங்க முடியும்.
மம்மி பாத்தீங்களா இதான் நானும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆச்சா சிரி சிரி. இப்போ புக்கிங் வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், புக்கிங் பண்ணிவிடுவோம். ஆனால் எதுன்னு வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இது எங்களுக்கு இல்லை, நாங்கள் புக் பண்ணுறதுக்காக இல்லை, இது யாரும் டெலிவரி எடுக்கிறாங்க அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்துட்டு. இது வந்து நம்ம காரை பற்றி ஒன்றும் பேசலை, நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பற்றி இப்போ வந்து புக்கிங்கை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படியாவது இந்த மந்த்குள்ளே கொடுக்க சொல்லுப்பா. 3 to 4 weeksன்னு சொல்கிறாரு. 4 to 6 weeks. 3 to 4 weeks. 4 to 6 weeks. 4 to 6 weeksனா 1 monthலேருந்து 1.5 months. 1.5 month. ஏன்னா நம்ம எடுக்கிற மாடல் நான் போயிட்டேன்னா என்னால் டெலிவரிக்கு இருக்க முடியாது. நான் டெலிவரிக்கு இருப்பேன். டெலிவரிக்கு நீ இருந்தே இருக்கணும். நான் பேசுகிறேன், நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்ம ஃப்ரெண்டு தான் அவரும். நம்ம வந்து அவர் தான் வந்து எப்படியாவது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இன்னைக்கு வந்துருங்க ப்ரோ அப்படின்னு காலையிலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, குட் மார்னிங் வந்துருங்கன்ட்டுன்னு. சரி பார்ப்போம். என்னோட லட்சியமே உன் பர்த்டே அன்னைக்கு எடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. என் பர்த்டே அன்னைக்கு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே எடுக்கணும். ஆமாம், அது முன்னாடி எடுத்துடணும். பாப்பா எடுக்கலாம். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், பசி எடுத்துக்கிச்சு போல. கரெக்டாக டான் 2 மணி இருந்தால் உள்ளே போயிடணும் டப்பு டப்புன்னு. 3 மணி ஆயிடுச்சு பாவம். சரி சரி நீ ஆயிடுச்சு, இது முடிஞ்சோன்னா உனக்கு என்ன வேணுமோ பேட்டிங் பண்ணு, பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நீ வந்து இந்த பிஸ்கெட் பேலன்ஸ் பண்ணி வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சு போச்சு. யார் பண்ணி பாஸ் இருக்க பாஸ் கார் கொடுக்கிறதுக்கு ஓட்ட போட்டு போயிடாதீங்க. கொடுக்குற டைம்ல இவர் பாட்ன வந்துங்கறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்க வந்து இப்போ லஞ்சுக்கு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு புக்கிங்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க ப்ளீஸ். புக்கிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு, இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இன்னைக்கு போல இல்ல கார் இன்னைக்கு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். போற நீங்க கதர் வேற, அப்ப நம்ம பார்க்கலாம், லைவா பார்க்கலாம். ஒரு 1 வீக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஓட்டுங்க, உங்க மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரியுது, 1 வீக் நீங்க ஓட்டுங்க, அதுக்கப்புறமா நாங்க வந்து சொல்றோம் உங்களுக்கு, அப்போ நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க. ஓகே குஷி. அப்போ ஒரு வாரம் இவனை வச்சு மேயுதுதான், டப்பா 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 டப்பான்னு மேய போறேன் இவனை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு 100 ஓட்டிட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மாமா ஃபோன் பண்ண போறேன், புக்கிங் பண்ணியாச்சுன்னு. வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம சொல்லிட்டோம். மாமாக்கோ அத்தைக்கோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனோம். பட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா, சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றேன் மாமா. வெரி குட் சூப்பர். மோனா பர்த்டேக்கே எடுத்துருவோம் மாமா. ஆமா ஆமா, அங்க சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சுக்கிறாரு, எனக்கு 31st தான் வேணும். அவங்க தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நாங்க இல்ல எனக்கு 31st தான் வேணும்னு வந்து இது சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எனக்கு 31st வைஃப் பர்த்டே அன்னைக்கு எடுக்கணும், எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசி எல்லாம் இது பண்ணி வந்துட்டோம். இப்போ வெரி குட் சரி ஓகே ஓகே. இதான் அத்தை கிட்ட கொடுங்க. ஹலோ. ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. அத்தா இது வண்டி புக் பண்ணிட்டோம் அத்தை இன்னைக்கு. ஓகே சந்தோஷப்பா. அதான் இப்பதான் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோன்னா கால் ஆச்சு. சரி ஓகே. அப்படியே மௌலிகா சொல்லிடுங்க, மௌலின் தான். சரி ஓகேப்பா, சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே அத்தை. சரி அத்தை, பை பை. சந்தோஷமா வண்டி எடு. தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ. சரி டாடி, ஓகே. சரி ஓகே. ஓ, நீங்க டெலிவரிக்கு வர முடியாதா? வர முடியாது, மாதா கோயில்ல இருப்போம்ல. சரி ஓகே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு லாஸ்ட் மினிட்ல. ரைட் ஓகேப்பா.
பாய் பாய் பாய். சரி மாமா, ஓகே பாய் மாமா. ஓகே மாப்பிள்ள, பை பை மாப்பிள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் புக்கிங் பண்ண செலிப்ரேஷன் வந்து அதுதானே இன்னும் ஏமாற்ற முடியாம டிஷ்லாம். ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், புக்கிங் பண்ண செலிப்ரேஷனில். ஆனால் ரொம்ப லேட்டாக ஸ்வீட் வாங்கிட்டு போகிறோம். ஷேரன் நல்லா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அது வேணும், என்னென்னவோ சொல்லிக்கிறாங்க, அது வாங்கிட்டு போவோம். இப்போ வந்து எங்களோட லஞ்சே லேட் ஆயிடுச்சு, இந்த புக்கிங் ப்ராசஸ் அது இதுன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. கடையில் யாரும் இல்லை, டேடி ஆஃபீஸ் கிட்ட உட்காந்து, ஏன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறோம். இப்படி வெளியே போனால் ஆஃபீஸு, டேடி ஆஃபீஸும் இங்கே தான் பக்கத்தில். மேபி டேடி இப்போ வருவார், நம்மளை பார்த்துட்டு போயிட்டு போவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு டேடியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஆனா நிஜமாலே அங்க இருந்து சாப்பிட்டு கிளம்புறேன். எனக்கா நல்லா பிரியாணி சாப்பிட்டு கார்ல உட்காந்து ஜொல்லு விட்டு தூங்கிருந்தா. இங்க வரைக்கும் பாரு ஜொல்லு சீட்டு மேல ஊத்துது, அப்படியே அவ்வளவு ஜொல்லு. பிரியாணி சாப்பிட்டு தூங்கினா பின் தூக்குவாங்க. அதுதான் ஓகே. அது டிராபிக் என்ன பண்ண, சரி புள்ள தாச்சு புள்ள தூங்கட்டும், நானும் கஷ்டப்பட்டு இன்னுமா போறீங்களா வா அப்படின்ட்டு. சரி ஓகே, புக் பண்ணியாச்சு. This is our car now. Yes. The plus. ஒரு கார் வாங்கினேன், நீ 2 கார் வாங்கிட்டேன். அது உன் கார் என் காரெல்லாம் இல்ல, நம்ம கார் இல்ல குட்டி அப்படி சொல்ல. டாடி வந்து ஃபர்ஸ்ட் கார் வாங்கிச்சு, நீ 2 காரே வாங்கி போயிட்ட. அவருடைய இல்ல, அவர் ஒண்ணு, அவருடைய இல்ல, நீ 2 3 டாய்ஸ். ஃபேமிலிக்காக தான் எல்லாம் நமக்காக தான். நம்ம இன்னும் எல்லாரும் வந்து முன்னேறணும் நம்மளுக்கு, அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும். அதுதான் எனக்கு ஆசை. நம்ம சாரனோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ எந்த ஊருக்கு போப்பான்னு தெரியல, சாரனுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். ஆமா. சோ வந்து ஒரு நல்ல மரிமக கொடுத்த மாதிரி ஒரு நல்ல மரிமக. இன்னொன்னு மோனா மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலாம்னா எல்லாமே கஷ்டம் தான் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்களோட வேலையை எல்லாமே முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சரியான டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஷோரூம், ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே 2.5 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டிராஃபிக்கு, செம்ம டிராஃபிக். மோனாவே இன்னைக்கு பார்த்துட்டு என்னப்பா இது எப்படிப்பா வரீங்க ஆஃபீஸ்லேருந்து, ஏன்னா என் ஆஃபீஸ் கிட்டேருந்து வர ரூட்டு தான் அது. சரியான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், சரியான டயர்ட். பாருங்க கண்ணெல்லாம் அவுட்டு, அது இன்ச்சா மூவ் ஆயிடுச்சு. சரி எப்படியோ நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். வந்து நம்ம டாடி மம்மி கிட்ட காமிச்சு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டோம். அதே மாதிரி நம்ம மாமா அத்தை கிட்டேயும் நம்ம ஃபோன் பண்ணி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டெலிவரி டைமுக்கும் நம்ம கேட்டோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது ஆகஸ்ட் மாதம்ன்றதுனால அவங்க வந்து வேளாங்கண்ணி போவாங்க, கம்பல்சரி வேளாங்கண்ணி போவாங்க. ஸோ பார்ப்போம், அவங்களும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் போது டெலிவரி உங்களோட பிளெஸிங்ஸ்னால எல்லாமே நல்லது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கடவுளுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கிளியர் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.